ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தவில்லை? பேராசிரியர் பிசி மகளநோபிஸ் 3வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. என்ன அப்படின்னா, பேராசிரியர் பிசி மகளநோபிஸ் வந்து 2வது 5ஆண்டு திட்டம் 2வது 5ஆண்டு திட்டம் மாதிரியை உருவாக்குனது தான் பிசி மகளநோபிஸ். முதல் 5ஆண்டு திட்டம் யார் அப்படின்னா ஹெரட்டோமர் மாதிரி. அடுத்து மறைமுக வேலையின்மை, இறுதிநிலை உற்பத்தி திறன் 0. இது கரெக்டு. ஜேஎம் கீன்ஸ் வந்து புதிய பொருளியலின் தந்தை. முதல் திட்டக்குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. அப்போ இதில் ஆன்சர் வந்து எது அப்படின்னா எது சரியாக பொருந்தவில்லை கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பேராசிரியர் பிசி மகளநோபிஸ்க்கு வந்து 3வது 5ஆண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறு. 2வது 5ஆண்டு திட்டம் அப்படின்னு வரணும். அப்போ ஆன்சர் ஏ. செலவிட தகுதியான தனிமனித வருமானம் ஈக்குவல் டு தனிமனித வருமானம் மைனஸ் தனி வரி. தனிமனித வருமானம் மைனஸ் தனி வரி. தனிமனித வருமானத்துலேருந்து வரியை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் செலவிட தகுதியான தனிமனித வருமானம். டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம், நம்முடைய வருமானத்துலேருந்து நம்ம டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா செலவிட தகுதியான தனிமனித வருமானம். தற்போதைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இது ஓல்டு கொஸ்டினால் திருடி சூப்பராகனு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யாருன்னா சக்தி காந்ததாஸ். தற்போதைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார்? சக்தி காந்ததாஸ். எந்த 5ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னா எது அப்படின்னா 5வது 5ஆண்டு திட்டம். எந்த 5ஆண்டு திட்டத்தில் வரை வந்து வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா 5வது 5ஆண்டு திட்டம். பின்வருவனவற்றில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து எதெல்லாம் ரிசர்வ் வங்கியின் பணி அப்படின்னா பல்வேறு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை வழங்குதல், அரசாங்கத்திற்கான வங்கியாக செயல்படுதல், வங்கிகளின் வங்கியாக செயல்படுதல். இது எல்லாமே வந்து ரிசர்வ் வங்கியினுடைய பணி தான். இதில் தனிநபர்களுக்கு கடன் வழங்குதல் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் வங்கியினுடைய பணி கிடையாது. ரிசர்வ் வங்கி வந்து மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கும், மற்ற வங்கிகிட்ட இருந்து தான் நாம் வாங்க முடியும். டைரெக்டாக வந்து நம்ம ரிசர்வ் வங்கிட்ட வந்து கடன் வாங்க முடியாது. அப்போ இதில் எது வந்து ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது கேட்டிருக்காங்க. அப்போது எது ஆன்சர்னா ஆன்சர் டி, தனிநபர்களுக்கு கடன் வழங்குதல் அப்படிங்கிறது தவறு. இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பை பின்வரும் அடிப்படையில் கணக்கிடுகிறது. இவற்றில் M1, M2, M3, M4 இவற்றுக்குரிய பின்வரும் விளக்கங்களில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து தவறு அப்படின்னா M3 மைனஸ் M1 ஈக்குவல் டு M2ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. சாரி, M3 ஈக்குவல் டு M1 ப்ளஸ் M2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பை பின்வரும் அடிப்படையில் கணக்கிடுகிறது. எந்த அடிப்படையில் கணக்கிடுகிறது? அதில் வந்து கொடுத்துருக்கிறதுல எது வந்து எந்த விளக்கம் வந்து தவறு சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா ஆன்சர் சி, M3 ஈக்குவல் டு M1 ப்ளஸ் M2ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து வராது. இந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து கணக்கிடலை. எதை மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னா M1 ஈக்குவல் டு மக்களிடையே உள்ள பணப்புழக்கம் ப்ளஸ் வங்கியின் கேட்பு வைப்பு தொகை, அது ஓகே. M2 ஈக்குவல் டு M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வைப்பு தொகை, இது மாதிரி கணக்கிடுறாங்க. அடுத்து M4 ஈக்குவல் டு M3 ப்ளஸ் ஒட்டுமொத்த அஞ்சலக வைப்பு தொகை, இதுவுமே ஓகே. இதில் எது வராது அப்படின்னா M3 ஈக்குவல் டு M1 ப்ளஸ் M2 இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலை, பண அளிப்பை வந்து ரிசர்வ் வங்கி கணக்கிடலை. ஆன்சர் சி. பின் வருவனவற்றுள் எது தவறான கூற்று? இதில் வந்து இந்தியாவின் திட்டக்குழு என்பது ஒரு ஆலோசனை அமைப்பு. திட்டக்குழு என்பது பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒன்று. திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குகிறது. திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பின்வருவனவற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. திட்டக்குழு வந்து 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குது, கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துறது யார் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு தான் வந்து செயல்படுத்துவாங்க. 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறதுக்காக தான் திட்டக்குழு வந்து வந்தது 1950. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கி அது மூலமாக தான் 5 ஆண்டு திட்டங்களை வந்து செயல்படுத்துவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து டி. எது தவறான கூற்று தானே கேட்டிருக்காங்க. திட்டக்குழு வந்து 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் அது வந்து தவறு. அரசாங்க முதலீட்டு கொள்கையில் PPP என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. PPP கீழ்கண்டவற்றுள் எது வந்து சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5வது 5ஆண்டு திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குதல், 7வது 5ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்புன்னு கொடுத்துருக்காங்க, 8வது 5ஆண்டு திட்டம்
8வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு 2000 முழு வேலைவாய்ப்பை சாதிக்கும் வேலையினை உருவாக்குதல். 10வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதியுடன் வளர்ச்சி மற்றும் சமத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்துகிறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 5வது ஐந்தாண்டு திட்டம். 5வது ஐந்தாண்டு திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் அப்படிங்கிறது வராது. என்ன அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழில் இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதுக்கெல்லாம் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் எது வரும் அப்படின்னா வறுமை ஒழிப்பு 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் வரும். 7வது ஐந்தாண்டு திட்டம் எதில் வரும் அப்படின்னா தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குதல். 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். தன்னிறைவு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறதும் வேலைவாய்ப்பை உருவாக்குதலும் ரொம்ப முக்கியமான திட்டமாக இருக்கும். அப்புறம் 8வது ஐந்தாண்டு திட்டம் முழு வேலைவாய்ப்பை உருவாக்குதல். எல்லாத்துலேயுமே மனிதவள மேம்பாடு, முழு வேலைவாய்ப்பை உருவாக்குதல் இது கரெக்டு. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. இது சமூக நீதியுடன் வளர்ச்சி மற்றும் சமத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமூக நீதியுடன் வளர்ச்சி சமத்துவம் 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. 10வது ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது, அதே மாதிரி தலா வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துறது. இதுதான் 10வது ஐந்தாண்டு திட்டம். சமூக நீதியுடன் வளர்ச்சி அப்படிங்கிறது 9வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் எதுனா 8வது ஐந்தாண்டு திட்டம் முழு வேலைவாய்ப்பை 2000 முழு வேலைவாய்ப்பை சாதிக்கும் வேலையினை உருவாக்குதல். இதுதான் எது சரியாக பொருந்துகிறது. அப்போ ஆன்சர் சி. அடுத்து பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உடன் கீழே கொடுக்கப்பட்ட குறியுடன் சரியாக பொருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் ஃபஸ்ட்டு வேளாண்மைக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடுத்து 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி. அடுத்து 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் அது தன்னிறைவு பெறுதல். 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி. 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மையும் தொழில் வளர்ச்சியும். முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மை, 2வது கனரக தொழில், 3ஆவதுல தன்னிறைவு பெறணும், எல்லாத்துலேயும் தன்னிறைவு பெறுறது. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி. அப்போ ஆன்சர் டி. இந்தியாவில் 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பிரயோகிக்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டமானது இந்த அமைப்பின் உதவியுடன் செயல்படுகிறது அப்படின்னா யூனிசெஃப். இந்தியாவில் 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பிரயோகிக்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டமானது எந்த அமைப்பின் உதவியுடன் தொடங்கப்பட்டது அப்படின்னா யூனிசெஃப். 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது அப்படின்னா சமூகத்துறை. 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? சமூகத்துறை. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்களுள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எது ரொம்ப முக்கியமான நோக்கம் அப்படின்னா தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்கள் இருக்குது. அதில் எது முக்கியமான இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நோக்கங்களில் முக்கியமான நோக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல். 11வது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2007 to 2012. 2007 to 2012 தான் 11வது ஐந்தாண்டு திட்டம். இதில் குறிப்பிட்ட நோக்கங்களில் இதில் கொடுத்துருக்கிறதுல எது சரி அப்படின்னா தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல் இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கத்தில் முக்கியமானது. அடுத்து பின்வருவனவற்றுள் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிக்க முடியும் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு. பின்வருவனவற்றுள் யார் ஐந்தாண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திட்டக்குழு உருவாக்குறாங்க. ஆனால் இறுதி அங்கீகாரம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழுமம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 6 ஆகஸ்ட் 1952. இந்த தேசிய வளர்ச்சி குழுமம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 6, 1952. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில் எவற்றில் ஒன்றை நிறுவுவது என பேசப்பட்டன அப்படின்னா சமதர்ம சமுதாயத்தை நிறுவனம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களில்
எவற்றில் ஒன்றை நிறுவுவது என பேசப்பட்டன அப்படின்னா சமதர்ம சமுதாயத்தை நிறுவுவது. அடுத்து, மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்துவதுதான் அடிப்படை நோக்கம். மேலும் இவை சாதாரண பொதுமக்கள், பலவீனமான வகுப்பினர் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படாத மக்களுக்கானது என வலியுறுத்தியது. இவை எந்த திட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்துவது தான் அடிப்படை நோக்கம். ஃபஸ்ட்டில் வந்து வேளாண்மை கொடுக்குறாங்க, அடுத்து கனரக தொழில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்தணும். மேலும் இவை சாதாரண பொதுமக்கள், பலவீனமான வகுப்பினர் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படாத மக்களுக்கானது என வலியுறுத்தியது எந்த திட்டத்தில் அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். பின்வருவனவற்றுள் எது இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் அல்ல அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? மக்கள் தொகை வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தன்னிறைவு, வேலைவாய்ப்பை உருவாக்குதல். இதில் பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் எது இல்லை அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் கிடையாது. இந்தியாவில் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன அப்படின்னா 2012 to 2017. 2012 to 2017. இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுதுன்னா நிதி ஆயோக் வந்து வந்துடுது. 2015 ஜனவரி 1 வந்து என்ன ஆகிடுது, நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்போது கடைசி இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்களில் கடைசி திட்டம் எதுன்னா அந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் தான். அது வந்து 2012 to 2017 டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் 2014 பேச்சுவார்த்தை பண்ணி பிரதமர் மோடி அரசாங்கம் வரும்போது 2014 அப்புறம் 2015 ஜனவரியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துடுறாங்க. திட்டக்குழு வந்து கலைக்கப்படுது. திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ஆன்சர் வந்து டி, 2012 to 2017. இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தேசிய வளர்ச்சிக்குழு வேளாண்மை துறையில் 4% வளர்ச்சி அடைய 14 அம்சம் அடங்கிய நடவடிக்கையினை உருவாக்கியது அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தேசிய வளர்ச்சிக்குழு தானே எல்லாமே பண்ணுது, அது வந்து வேளாண்மை துறையில் 4% வளர்ச்சி அடைய 14 அம்சம் அடங்கிய நடவடிக்கையினை உருவாக்கியது அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டம் கல்வியில் விரிவு, தரம், சமநிலை ஆகியவற்றை வலியுறுத்தியது அப்படின்னா கடைசி ஐந்தாண்டு திட்டம் தான், அந்த 12வது ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டம் கல்வியில் விரிவு, தரம், சமநிலை ஆகியவற்றை வலியுறுத்துது அப்படின்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் அதான் கடைசி 2012 to 2017. திரு நேரு மகளனோபிஸ் திட்ட மாதிரியை எந்த திட்டத்தில் புகுத்தினர் அப்படின்னா அதான் நம்ம மகளனோபிஸ் மாதிரி அப்படின்னாலே யாருன்னா அது வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம். அதை வந்து நேரு மகளனோபிஸ் திட்ட மாதிரி எந்த திட்டத்தில் புகுத்தினாங்க அப்படின்னா 2வது ஐந்தாண்டு திட்டம். முதல் வந்து ஹெரடோமர் மாதிரி. இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறையினை கொண்டது. எது அப்படின்னா புறா மாதிரி. இது வந்து யார் இது பண்ணாங்க அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த புறா மாதிரியை வந்து கொண்டு வந்தாங்க. இவற்றில் எந்த ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறையினை கொண்டது அப்படின்னா புறா மாதிரி. 2வது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் யார்? நமக்கு வந்து மகளனோபிஸ். முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹெரடோமர் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம். 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து மகளனோபிஸ். 1966, 69 ஆண்டு இந்த 3 ஆண்டுகளும் என்ன பண்ணாங்க, ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறமா எந்த திட்டம் ஐந்தாண்டு திட்டம் வந்தது அப்படின்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் ஒரு திட்ட விடுமுறை காலம் 3 வருஷம். அதுக்கப்புறம் 4வது ஐந்தாண்டு திட்டம் வந்தது. 66, 69க்கு அப்புறம் வந்து எது வருது அப்படின்னா 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 4வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. 1966, 69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். 4வது ஐந்தாண்டு திட்டம். 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்போ வருது? 1969 to 1974 வரைக்கும் இருக்கும். இந்தியாவில் திட்டக்குழு வந்து எப்போ வந்து நிதி ஆயோக் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா ஜனவரி 2015 ஜனவரியிலேயே வந்து நிதி ஆயோக் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டுச்சு. நிதி ஆயோக்கின் முக்கிய பணிகளில் பின்வரும் எந்த பணி இடம்பெறாது அப்படின்னா மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்குதல். இது வந்து நிதி ஆயோக்குடைய வேலை இல்லை. திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை கண்காணிக்கிறது, மதிப்பீடு செய்கிறது, நம்பகமான கிராம அளவிலான திட்டங்களை வகுப்பது, வழிமுறைகளை அபிவிருத்தி செய்கிறது,
கூட்டுறவு கூட்டாட்சி மற்றும் வடிவமைப்பு மூலோபாய கொள்கை வளர வழிவகுக்கிறது. இதெல்லாமே செய்து. ஆனால் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி வழங்குதல் வந்து நிதி ஆயோக்கினுடைய முக்கிய பணி வந்து இல்லை. அப்போ ஆன்சர் வந்து சி. கீழ்காணும் திட்ட காலங்களில் எந்த திட்டத்தில் தேசிய வருவாய் வளர்ச்சி வீதம் மிக அதிகமாக இருந்தது அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா தேசிய வளர்ச்சி வீதம் வந்து தேசிய வருவாய் வளர்ச்சி வீதம் மிக அதிகமாக இருந்தது. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் மாதிரி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1974 to 79. 1974 to 79 மாதிரி வந்து டிபி தார் மாதிரி. தார் வந்து மாதிரி. இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழிலுக்கு இலக்கு வந்து 4.4% வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. அதனுடைய இலக்கு அடைஞ்சது வந்து 4.8% அடைஞ்சிச்சு. அதனால் இது வந்து திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சது. ஆனால் இந்த திட்டம் வந்து என்ன ஆச்சுன்னா 74 to 79. ஆனால் 79 வரைக்கும் இந்த திட்டம் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஆட்சி மாற்றம் நடந்ததுனால 1978 வந்து இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து நிறுத்தப்பட்டது. ஏன்னா 1974 வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க. 78 பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சு ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. அதனால் 1978 வந்து இதை நிறுத்திட்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது அது என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ஒரு சுழல் திட்டம் 78 to 80 வந்து ஒரு சுழல் திட்டம் வந்து ஜனதா கட்சி கொண்டு வருது. ஜப்பான் மாதிரியை அடிப்படையாக வச்சு கொண்டு வராங்க. அப்போ 79 வரைக்கும் அவருக்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இருக்குது. ஆனால் வந்து 78 வந்து நிறுத்திட்டாங்க. எதுக்காக நிறுத்திட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து ஆட்சி மாற்றம். காங்கிரஸ் வந்து 74 to 78 ஆட்சி புரிகிறாங்க. 78 வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுது. 78 வந்து காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. ஜனதா கட்சி வந்து இந்த ஐந்தாண்டு திட்டம் மாதிரி வந்து இது வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்ததில்ல. இது வந்து நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜப்பான் மாதிரி சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓராண்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு திட்டம் மாதிரி கொண்டு வராங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 78 to 80 வந்து ஜப்பான் மாதிரியில் வந்து ஜனதா கட்சி வந்து சுழல் திட்டத்தை எடுத்துக்குது. மறுபடியும் 80 வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. அப்புறம் மறுபடியுமே வந்து இந்த திட்டமே வந்து கண்டினியூ ஆகுது. ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து மறுபடியுமே வந்து நமக்கு ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த ஐந்தாண்டு திட்டங்களே வந்து கண்டினியூ ஆகும். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் லாஸ்ட்டில் மட்டும் அந்த சுழல் திட்டம் வந்து ஜப்பான் மாதிரியில் வந்து கொண்டு வராங்க. அப்போ கீழ்காணும் திட்ட காலத்தில் எந்த திட்டத்தில் தேசிய வளர்ச்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில். அதாவது 4.4 தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் 4.8% வந்து 5 வருஷங்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுது அது வந்து வெற்றி ஆகிடுது. அது வந்து யாருடைய மாதிரி அப்படின்னா டிபி தார் மாதிரி. நோக்கம் வந்து வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழில்களை வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து எந்த திட்டத்தில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான சரியான நோக்கத்தை நிர்ணயித்தன? விரைவான வளர்ச்சியை நோக்கி அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான வளர்ச்சி மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னாவே யாருன்னா 11வது ஐந்தாண்டு திட்டம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் விரைவான வளர்ச்சி மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியது யார்? மகளநோபிஸ். முதல் வந்து ஹெரட்டோமர். 5 வந்து டிபி தார். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் திட்டத்தை கொண்டு வந்தது யார்? மகளநோபிஸுடைய மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து யார்? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து டிபி தார். ஃபஸ்ட்டு வந்து ஹெரட்டோமருடைய மாதிரி. ருத்ராங்கிறது யாருன்னா அசோக் ருத்ரா. அவர் வந்து யாரோட அது வந்து எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் மாதிரி. ருத்ரா அப்படிங்கிறது 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 2 வந்து மகளநோபிஸ். அப்போ ஆன்சர் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் வந்து மகளநோபிஸ். நிதி ஆயோக்கின் முதல் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கினுடைய தலைவர் எப்போவுமே யார் அப்படின்னா பிரதமர் தான் தலைவர். அதனுடைய முதல் துணை தலைவர் எப்போவுமே வந்து தலைவராக இருக்கிறது வந்து பிரதமர் தான். யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து நிதி ஆயோக்கினுடைய தலைவர். முதல் துணை தலைவர் யாராக நியமிச்சாங்கன்னா அரவிந்த் பனகாரியா வந்து முதல் துணை தலைவர். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தின் மொத்த செலவீடு எவ்வளவு அப்படின்னா ஆன்சர் சி 36,44,718 கோடி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ துரித, நீடித்து, நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. துரித, நீடித்து, நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி தான் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள். வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறது 11வது ஐந்தாண்டு திட்டம். சமூக நீதி மற்றும் சம உடைமை அளிக்கின்ற வளர்ச்சி வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம். வேலைவாய்ப்பை அதிகரிக்க செய்யும் துரித வளர்ச்சி வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குதெல்லாம் வந்து தன்னிறைவு பொருளாதாரம் இதெல்லாம்னா 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் வரும்.
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் அது வந்து துரித, நீடித்து, நிலைத்த மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சியினை கொண்டு வருதல், எக்கனாமிக் growth. ஆன்சர் சி. இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் வந்து பொருளாதார வளர்ச்சியினை கொண்டு வருதல். நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான், நம்முடைய பிரதம மந்திரி. துணைத் தலைவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. தலைவர் வந்து எப்போவுமே யார் அப்படின்னா பிரதம மந்திரி தான். மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டம். மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களில் நிதி அளவு எவ்வளோ இருந்துச்சுன்னா 50 கோடி. 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு வந்து 50 கோடி. திட்டக்குழு வந்து எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1950. திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1950. NDC நிறுவனம் வேளாண்மையினை ஊக்கவும் வேளாண்மையினை அதிகமான முதலீட்டை தூண்டவும் மாநிலங்களில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தது. அதன் பெயர் என்ன அப்படின்னா RKVY, அதாவது ராஷ்ட்ரிய கிசான் விகாஸ் யோஜனா. NDC நிறுவனம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேளாண்மையை ஊக்கப்படுத்தவும் வேளாண்மையில் அதிகமான முதலீட்டை தூண்டவும் மாநிலங்களில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தது. அது வந்து என்ன அப்படின்னா கிசான் விகாஸ் யோஜனா. ஆன்சர் ஏ. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் கடைபிடிக்கப்பட்ட யுக்தி முறை வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மகளநோபிஸால் உருவாக்கப்பட்டது. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் கடைபிடிக்கப்பட்ட யுக்தி முறை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மகளநோபிஸால் உருவாக்கப்பட்டது. இந்திய திட்டங்களுடன் நோக்கங்களை பொருத்தி கொடுக்கப்பட்ட குறிமுறையினை பயன்படுத்தி விடையளிக்க. திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன நம்ம வந்து பொருத்தணும். 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு அப்படின்னா மக்களின் வாழ்க்கை தரத்தின் அதிவேக வளர்ச்சி. அடுத்து 6ஆம் ஐந்தாண்டு திட்டம், இது வந்து எப்போவுமே வறுமை ஒழிப்பு, அப்போது ஏழ்மை பிரச்சனைகள் மீதான நேரடி தாக்குதல். அடுத்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டம்னாலே சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியும் சமத்துவமும். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம், இது வந்து உள்ளடக்கிய வளர்ச்சி. அப்போ ஆன்சர் வந்து பி ஆன்சர். 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் எதுக்காக, மக்களின் வாழ்க்கை தரத்தின் அதிவேக வளர்ச்சி. 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு, அதனால் ஏழ்மை பிரச்சனைகள் மீதான நேரடி தாக்குதல். 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியும் சமத்துவமும். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து உள்ளடக்கிய வளர்ச்சி. 2வது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது எப்போ அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில். 2வது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட அணுகுமுறையான வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சியினை நோக்கி என்பதை அங்கீகரித்தது யார் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு. 11ஆம் ஐந்தாண்டு திட்ட அணுகுமுறையான வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சியினை நோக்கி என்பதை அங்கீகரித்தது தேசிய வளர்ச்சி குழு. தேசிய மேம்பாட்டு குழு அமைக்கப்பட்ட நாள், அதாவது த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழுனாலும் தேசிய மேம்பாட்டு குழுனாலும் ஒன்று தான். ஆகஸ்ட் 6, 1952. ஆகஸ்ட் 6, 1952. பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு எது அப்படின்னா சோவியத் ரஷ்யா. பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு சோவியத் ரஷ்யா. முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா வேளாண்மைக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது விவசாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டங்களில் வந்து கனரக தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தது. 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா கனரக தொழில் வளர்ச்சி வந்து அங்கே வந்து அதிகமாக இருந்துச்சு. முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வேளாண்மை, 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து கனரக தொழில் முன்னேற்றம், அதிகமான தொழில் முன்னேற்றம் வந்து தொழிற்சாலைகள் உருவாக்குறது, இதெல்லாமே வந்து 2ஆம் ஐந்தாண்டு திட்டம்.
முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹெரட்டோமர் மாதிரி, இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து மகளநோபிஸ் மாதிரி. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காட்கீழ் திட்டம். காட்கீழ் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் எது அப்படின்னா மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம். அப்போ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் வந்து 8%. 12ஆவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி வீதம் வந்து 8%. இலக்கு வந்து 8%. அந்த நிர்ணயித்த இலக்கை வந்து நிர்ணயித்த இலக்கு வந்து எவ்வளோன்னா 8% நிர்ணயிச்சிருந்தாங்க. அப்போது வளர்ச்சி வீதம் வந்து 8%. இந்த 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரும்போது தான் என்ன பண்ணிட்டாங்க, 2014 வந்து நிதி ஆயோக்கா அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து நிதி ஆயோக் வந்து வந்துடும். அறிவிப்பு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 15 வந்து இந்த 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே 18ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 12 to 17 2012 to 17. அது வந்து நடைமுறையில் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2014 வந்த பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து நிதி ஆயோக்கா நம்ம மாற்றிடலாம், திட்டக்குழுவை எடுத்துகிட்டு நிதி ஆயோக்குங்கிற அறிவிப்பை எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 15 அறிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து 2015 ஜனவரி 1 வந்து நடைமுறைக்கு வருது. இப்போ 2023 பார்த்தோம் அப்படின்னா நிதி ஆயோக்குடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா பிரதமர் தான். எப்போவுமே நிதி ஆயோக்கோடைய தலைவர் வந்து பிரதமர் தான். அதனுடைய துணைத் தலைவர், முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. இப்போ வந்து யார் துணைத் தலைவராக இருக்காங்க அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் வந்து துணைத் தலைவராக இருக்கிறாரு. தலைமை அதிகாரியாக யார் இருக்கார் அப்படின்னா PVR சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து தலைமை அதிகாரியாக வந்து இருக்கிறாரு. 12ஆவது ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி பார்த்தோன்னா 8%. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது எத்தனை மில்லியன் மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா 106 மில்லியன் மக்கள். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது 106 மில்லியன் மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வேலை வாய்ப்பை வந்து இருமடங்கு ஆக்கணும், அதாவது வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்கணும் அப்படின்ட்டு அறிவித்தாங்க. 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்து 106 மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்க. இந்தியாவில் 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் எப்போ அப்படின்னா 1985 1990 வரைக்கும். 7வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க 1985 to 1990. அது யாருடைய மாதிரி அப்படின்னா பிரணாப் முகர்ஜியோடைய மாதிரி. 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து யாருடைய மாதிரி அப்படின்னா பிரணாப் முகர்ஜியோட மாதிரி. நோக்கம் வந்து தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு. 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இலக்கு வந்து 5% நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் அடைந்தது வந்து 6% பண்ணி அந்த திட்டம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெற்றி ஆயிடுச்சு. 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி. அடுத்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து 1997 to 2002. 9வது ஐந்தாண்டு திட்டம் தான் சமூக நீதியுடன் கூடிய சமத்துவம் இதை நோக்கமாக கொண்டது. காலம் வந்து 97 to 2002. இது வந்து தோல்வி தான். இந்த திட்டம் வந்து தோல்வி. 7% வந்து இலக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அடைந்தது வந்து 5.6% தான் வந்து அடைஞ்சிருக்கும். நிதி ஆயோக்கின் அறிவிக்கைப்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. நிதி ஆயோக்கின் அறிக்கைப்படி நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்தும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான ஆறுகள் வந்து எல்லாமே கர்நாடகா அந்த பக்கத்துலேருந்து உருவாகுது. அதனால் நமக்கு ஆற்று நீர் வந்து அவங்ககிட்டருந்து கிடைக்கிறதுனால நிலத்தடி நீர் வந்து அதிகமாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க. போர்வெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாடு. நிதி ஆயோக் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2015 ஜனவரி 1 தான் உருவாக்குனாங்க. ஆன்சர் ஏ 2015. நிதி ஆயோக்கின் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று அப்படிங்கிறத கண்டறிங்க. இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. இதில் எது சரியான கூற்று அப்படிங்கிற நிதி ஆயோக்கின் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று அப்படிங்கிறதுனா அதாவது இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது இது மட்டும்தான். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துறது வந்து நிதி ஆயோக்குடைய வேலை இல்லை. மாற்றம் செய்கிறது, வளர்ச்சிகள் மற்றும் நோக்கங்களை மாற்றுகை செய்கிறது. இப்போ ஆன்சர் வந்து 1 மட்டும். ஆன்சர் ஏ. என்டிசி அப்படின்னா என்ன அப்படின்னா தேசிய
தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தேசிய வளர்ச்சி சபை, அல்லது தேசிய வளர்ச்சி கவுன்சில், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். NDC அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், NDC. தேசிய வளர்ச்சி சபைன்னு இந்த தமிழில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எந்த 5ஆண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 9வது 5ஆண்டு திட்டம். இது பார்த்தோன்னா 97லேருந்து 2002 வரைக்கும். இது வந்து தோல்வி தான் இந்த திட்டம். 7% இலக்கு, ஆனால் 5.6% தான் வந்து அடைஞ்சிருப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி. கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணையில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தேசிய வளர்ச்சி குழு. இது வந்து அரசியல் அமைப்பு மூலம் உருவாக்கப்படாத அமைப்பு. ஆமாம், இது வந்து அரசியல் அமைப்பு படி மூலம் உருவாக்கப்படல. திட்டக்குழு உருவாக்கிட்டு திட்டக்குழுவுக்கு வந்து 5ஆண்டு திட்டங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தேசிய வளர்ச்சி குழு. அப்போ வந்து இது வந்து அரசியல் அமைப்பு சட்டங்கள் மூலமாக உருவாக்கப்படலை, இது வந்து அரசால் உருவாக்கப்பட்டது தான். அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இதுவும் ஒரு அரசியல் அமைப்பு இல்லாத நிறுவனம் தான். நிதிக்குழு வந்து அரசியலமைப்பு மூலம் வராத நிறுவனம் சொல்லியிருக்காங்க. நிதிக்குழு வந்து அரசியல் அமைப்பின்படி உருவாக்கப்பட்டது தான். விதி 280 நினைக்கிறேன், அதன்படி உருவாக்கப்பட்டது தான் நிதிக்குழு. அப்போ இதில் வந்து அரசியல் அமைப்பு மூலம் வராத நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் தவறு. கீழே கொண்டுச்சில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய புலனாய்வு, இதுவும் அரசியல் அமைப்பு மூலம் வராத நிறுவனம். CBCIDங்கிறது வந்து அரசியலமைப்பு மூலம் உருவாக்கலை, இவங்களாவே அரசால் உருவாக்கப்பட்டது தான். அப்போ நிதிக்குழு மட்டுமே வந்து அரசியலமைப்பு மூலம் உருவாக்கப்பட்டது, அதனால் அது வந்து தவறு. ஆன்சர் வந்து விதி 280 படி நினைக்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதன்படி உருவாக்கப்பட்டது தான் நிதிக்குழு. 5ஆண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் எது? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை பிளானிங். நிதி திட்ட ஆணையம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா 5ஆண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம், திட்ட ஆணையம். நிதி ஆயோக் என்பது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி, செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. நிதி ஆயோக் என்பது செயலாட்சி உருவாக்கிய அமைப்பு. நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. இப்போ யார் இருக்காங்க? சுமன் பெரி அப்படிங்கிறவர் வந்து துணைத் தலைவராக இருக்கிறார். நிதி ஆயோக்கினுடைய தலைவர் எப்போவுமே பிரதமர் தான். இப்போ வந்து துணைத் தலைவர் வந்து சுமன் பெரி. கீழ்கண்டவற்றுள் எது 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஆன்சர். தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். இது வந்து 9வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து இடம்பெறலை. ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், அனைவருக்கும் ஆரம்ப கல்வி கிடைக்கச் செய்தல், இதெல்லாமே வரும். ஆனால் எது இல்லை அப்படின்னா தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 9வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் வந்து குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. தேசிய மேம்பாட்டுக் கழகம் அதான் பார்த்தோம்ல, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1952. தேசிய மேம்பாட்டுக் கழகம் NDC எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1952. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 5ஆண்டு திட்டங்களில் ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு.